அழகிய நினைவு என்கிறார்கள், அழியாத கனவு என்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறு அருகன்மையில் தான் இருக்கிறது இக்காதல். எப்போதும் உடன் வரலாம் அல்லது அவர்கள் விலகி நிற்கலாம். சிலரது வாழ்க்கைக்குள் நாம் பொருந்துகிறோம், பலரது வாழ்க்கைக்குள் நாம் பொருந்துவதில்லை. அவ்வளவே. எனினும் நேசித்த எவர் மீதும் பழி சொல்லாத வாழ்வே சுதந்திரமானது. எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் உனக்கென்று தனியாக ஒரு கூடு வரைந்து கொள். அங்கே அளவான மேகம், 4 நட்சத்திரம், ஒரே ஒரு வெண்ணிலா, கொஞ்சம் சாரல், ஒரு வானவில், சிறிய புத்தகம், கொஞ்சம் இளையராஜாவின் இசை, 2 நாற்காலிகள், ஒன்று உனக்கு இன்னொன்று எனக்குமாக. உனக்கொன்று உனக்கென்று தனியாக ஒரு கூடு வரைந்து கொள். வாழ்க்கைக்கு இந்த ஜன்னல் போதும். வண்ணத்து பூச்சியின் சிறகினை போல உன் முகம் என்பது உயிர் கொண்ட வண்ணங்கள். நெற்றி திலகம் வெளியோரும் உன் மூக்கின் நுனி மூக்குத்திகள், இதழ்களின் இளஞ்சிவப்பு, கன்னங்கள் ஆகிய யாவும் உயிர் கொண்ட வண்ணங்கள். உன் கண்கள் மேகங்கள், மேகதூதங்கள், அவை விரத பாவைகள், வானின் அருவிகள், பனித்துளியின் நரம்புகள், ஈர இலைகள், பெருமழையின் சரிவுகள், மோக வரைவுகள், காம அலைகள், ஊடல் வண்ணங்கள். உன் கண்கள் இறைவியின் தீர்த்த துளிகள். சிலர் நம் வாழ்க்கைக்குள் வருகிறார்கள், சிலர் நம் வாழ்க்கையை வரைத்து விடுகிறார்கள். அன்பே, நீ காலம் தந்த சித்திரம். ஆனால் நீதான் இந்நொடியில் என் வாழ்வை வரைந்து கொண்டிருக்கிறாய். 8 கைப்பிடி மேகம், 4 நட்சத்திரம், 3 நிலா, 2 வானம் நீ. உன்னை நான் இவ்வளவு அருகில் பார்த்திருக்க கூடாது. நீயும் இவ்வளவு வேகமாக விடிந்து கலைந்திருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு தனிமை என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஒட்டுவது ஒட்டினால் போதும், அதுதான் நிம்மதி. தவறை சுட்டி காட்டுங்கள், புரிய வைக்க முயலுங்கள், அதற்காக முடிந்தவரை சண்டையிடுங்கள். அன்பின் பொருட்டு ஒருவரை மன்னித்து கொண்டே இருப்பதென்பது அவருக்கு வெறும் பிழைகளை மட்டுமே பழகி கொடுப்பதாகும். ஒரு நாள் செதுக்கிக் கொள்வோம், ஒரு நாள் சிதைத்துக் கொள்வோம். இச்சிறிய வட்டம் தாண்டி பெரிய வாழ்வில்லை. அடைவதை நிம்மதி என்பான், பிறகு தொலைவதுதான் நிம்மதி என்பான். இந்த மனித வாழ்வும் மனித மனமும் விசித்திரமானது. சிறந்த படைப்பென்பது அழகான தோழமை. அது மனதினுள் சிறிய உரையாடலை எப்போதும் நிகழ்த்தி